மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ரணில் தலைகீழாக பதவி முத்திரை பொறித்த அதிகாரி சமூக ஊடகத்தில் வெளியிட்ட ஊடகவியலாளருக்கு விசாரணை. இளைஞர்களுக்கு பறவை காய்ச்சல் தொடர்பில் எச்சரிக்கை. கனடாவில் முகநூலில் இடம்பெற்ற பண மோசடி. தமிழ்நாட்டில் மதுவால் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வருமானம். அரசு நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரிகள் தொடர்பில் வெளியான தகவல். ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக இலங்கையர்களை ஏமாற்றிய டிக்டாக் கும்பல் இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யவுள்ளதுடன் பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்கவுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இன்று விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி புதிய மாவட்ட செயலக கட்டிட தொகுதியை திறந்து வைக்கவுள்ளதுடன் இரு தினங்கள் மட்டக்களப்பில் தங்கியிருந்த பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்கவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டக்களப்பில் தங்கவுள்ள ஜனாதிபதி விவசாயத்தினை விரிவாக்கம் செய்தல் அபிவிருத்தி செய்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல்கள் மற்றும் கள விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளதுடன் புதிய மாவட்ட செயலகத்தினையும் திறக்க வைக்க உள்ளார். அதேபோன்று ஆசிரியர் நியமனங்களும் ஒருமைய காணி உறுதி பத்திரங்களும் வழங்கப்பட உள்ளதுடன் பல்வேறு வேலை திட்டங்கள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் இளைஞர் யுவதிகளையும் அவர் சந்திக்க உள்ளதுடன் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் உயரதிகாரிகள், ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் என பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டனர். தனது பதவியை முத்திரையை தலைகீழாக பொறித்து கடிதம் ஒன்றினை அனுப்பிய மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் தானா உமாவினால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் முகநூலில் பதிவிட்ட ஊடகவியலாளர் சொர்ணலிங்கம் வர்ணனை காங்கேசன் துறை கணனி போலீஸ் பிரிவினர் வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்வதாக அழைப்பு விடுத்துள்ளனர். குறித்த ஊடகவியலாளர் பதவி முத்திரையினை தலைகீழாக பொறிக்கப்பட்டமை தொடர்பில் ஆதாரப்பூர்வமாக தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் உமா போலீஸ் கணனி பிரிவுக்கு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை ஊடகவியலாளர் சொர்ணலிங்கம் வர்ணனை வாக்குமூலம் வழங்க வருமாறு காங்கேசன்துறை கணனி போலீஸ் பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. தலைகீழாக பொறிக்கப்பட்ட பதவி முத்திரை தொடர்பான கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பாரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பறவை காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா போன்ற அயல் நாடுகளில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படுகிறது. இது முதலில் பறவைகளை பாதிக்கிறது, பின்னர் வைரஸ் மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் பாதிக்கிறது. இன்ஃப்ளூயன்சா வைரஸின் பல திரிபுகள் மற்றும் துணை திரிபுகள் உள்ளன. சமீபத்தில் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுமி இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டார். 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் பாதிக்கப்பட்ட இரண்டாவது நோயாளி அந்த சிறுமியாகும். இதுவரை பதிவாகியுள்ள பறவை காய்ச்சலின் அனைத்தும் விலங்குகளிடமிருந்து வந்தவையாகும். மேலும் பறவை காய்ச்சல் மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவியதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் H5, H7 மற்றும் H9 ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு பறவை காய்ச்சல் நோயாளிகளை அடையாளம் காணும் திறன் இலங்கையில் உள்ளது. பறவை காய்ச்சல் கண்காணிப்பை மேற்கொள்ளும் மருத்துவமனைகள் பறவை காய்ச்சல் நோயாளிகளை கண்டறியும் திறனை கொண்டுள்ளதென மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவர் ஷூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் முகநூலூடாக மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்களின் போது $6000 இழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமெண்டோ மசோடா சூசா என்ற பெண் இவ்வாறு பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முகநூல் சந்தையின் ஊடாக இந்த பெண் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ள நிலையில் $40 பொருளொன்றை கொள்வனவு செய்வதாக வாடிக்கையாளர் ஒருவர் அனுப்பிய தகவலை அடிப்படையாக கொண்டு குறித்த பெண் தகவல்களை வழங்கியுள்ளார். இதன்போது குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் $6000 பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. தனது வங்கி அட்டை இலக்கம் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை வழங்கியதன் பின்னர் வங்கி அட்டை ஹேக் செய்யப்பட்டு இவ்வாறு பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களை திருடி இவ்வாறு பண மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத சாராயத்தினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று தமிழக சட்டசபையில் மதுவிலக்கு துறை கொள்கை விளக்க குறிப்பு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இதன்படி 2023 தொடக்கம் 2024 ஆண்டில் சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக 12,431 வழக்குகள் பதிவுப்பட்டு 12,422 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 4,64,150 லிட்டர் சட்டவிரோத மதுபானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தமிழ்நாட்டில் 2023 தொடக்கம் 2024 ஆண்டில் மதுபானத்திலிருந்து வருமானம் 45,855.67 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது கடந்த ஆண்டை விட 1,734.54 கோடி ரூபாய் கூடுதலாகும். இதற்கிடையில் 2022 தொடக்கம் 2023 மதுபானம் மூலம் 44,121.13 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தமிழக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய வரித்தொகை இன்னும் நிலுவையில் உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வசூலிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். உலகிலேயே மிக குறைந்த அரசு வருமானம் இருந்த போதிலும் நாடு இப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இயங்குகிறது. ஒரு நாட்டில் வரி நிலுவை இருப்பதை அரசு தெளிவாக மக்களுக்கு கூற வேண்டும். அதே நேரம் இலங்கையின் வரி சட்டத்தின்படி பொதுமக்களுக்கு மேன்முறையீடு செய்யும் உரிமை உள்ளது. இதன்படி வரியை செலுத்த முடியாது என்று கூறி பொதுமக்கள் நீதிமன்றக்கு செல்ல முடியும். இந்த நிலையில் இதுபோன்ற செயற்பாடுகளே இலங்கையில் இடம்பெறுகின்றன என்று ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையர்களை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக ஏமாற்றும் டிக்டாக் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி பாரிய அளவிலாக முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துபாயிலிருந்து இவ்வாறு மோசடி இடம்பெறுவதாக இதுவரை மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய தெரியவந்துள்ளது. போலந்தில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று டிக்டாக் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்து இந்த மோசடியான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் வெளிநாடு வேலைகளுக்காக வெளியேறுவதுடன் அவர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணியாளர்களாக சென்றுள்ளனர். அவ்வாறானவர்களை குறிவைத்து ஐரோப்பிய நாடான போலந்தில் வேலை வழங்குவதாக துபாய் நாட்டிலிருந்து டிக்டாக் மூலம் வீடியோக்கள் வெளியிட்டு ஏமாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலந்து செல்ல முயற்சித்தவர்களிடம் பணத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இந்த மோசடி கும்பல் ஏமாற்றி விடுவதாகவும் தொலைபேசிகளுக்கு பதிலளிப்பதில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் பல இடங்களில் லேசான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. மேலும் மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது.